ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் பண்ணலாம். அதாவது இன்றைக்கி ஒரு சைனீஸ் மோமோ பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். பண்ணலாமா? அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு 12 காஞ்ச மிளகாய் போட்டுருங்க. தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருக்கணும். இப்போ 3 தக்காளி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 பல்லு பூண்டு அதில் போட்டு மூடி வச்சு ஒரு 5 to 6 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுறணும். எந்த அளவுக்கு வேக விடணும்னா, அந்த தக்காளியோட ஸ்கின் நம்ம இப்படி கையில் எடுத்தால் அது உறிஞ்சி வர மாதிரி அந்த அளவுக்கு வேக விடணும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை வேக விட்டுருவோம். வேக வச்சோம் இல்லையா, அந்த தக்காளி பாத்திரலாம் வெந்துருச்சான்னு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி அந்த மிளகாய் எல்லாம் வேக வச்சோம் இல்லையா, இப்போ அதெல்லாம் வெந்து ஆறி இருக்குது. இப்போது இந்த தோலை இப்படி உரிச்சு எடுத்துக்கணும். இது மேலே இப்படி எடுத்துட்டு இதை நம்ம இப்போ ஒரு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தக்காளி, இந்த மிளகாய், அப்புறம் பூண்டு இதெல்லாம் நான் ஜாரில் சேர்த்துட்டேன். இப்போது இந்த மோமோ சட்னிக்கு தேவையான ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இது காரத்தை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக அந்த சுகர் சேர்த்துருக்கோம். ப்ளஸ் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இப்போ இதில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்ப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாவது இதில் இருக்கிற காரத்தை எடுக்கும், ஒரு சைனீஸ் டேஸ்ட் இதுக்கு கொடுக்கும். அந்த மோமோவுக்கு, நம்ம ட்ரெடிஷ்னல் மோமோவோட டேஸ்ட்டு அந்த சட்னியோடு வர்றதுக்காக வேண்டி நான் இந்த வினிகர் சேர்ப்பேன். குழந்தைங்களும் இந்த டேஸ்ட்டை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சட்னி ரெடி. இதை ஒரு சைடில் வச்சிடலாம். நான் 1 கப்பு மைதா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு மைதா. அந்த மைதாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு. சப்பாத்தி பூரி செய்வோம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கணும். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்படி பிசைஞ்சு ஒரு 1 to 1.5 hour அப்படியே மூடி வச்சுருங்க. நம்ம இப்போது மோமோவுக்கு தேவையான ஃபில்லிங் தயார் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபில்லிங்கோட எல்லா ஐட்டமும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் சிக்கன் பிளெயின் கீமா மார்க்கெட்டில் கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நான் வாங்கியிருக்கேன், ரெடிமேடு வாங்கியிருக்கேன், வெங்கீஸ் பிராண்டோடது. நீங்கள் இது கிடைக்காதவங்க போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு அதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். இது ஒரு 1/4 kg இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 3 கேரட்டை துருவி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பு கேபேஜ் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது. இது எல்லாமே பொடி பொடியாக தான் நம்ம நறுக்கியிருக்கணும். அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, அதனால் நான் இதை சேர்த்துக்கேன். சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர். நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அது கலர் கொடுக்குங்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அந்த ஸ்டஃபிங் உள்ளே ஹார்ட் ஆகாமல் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க.
கைப்பிடி கூட இருக்காது, அவ்வளோ லைட்டாக தண்ணி இது பண்ணுறேன். அதுவும் உங்களுக்கு ஒரு ஜூசினஸ் கொடுக்கும் உள்ள அந்த மசாலெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது மோமோஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு செஞ்சு வச்சோம் இல்லையா, மாவு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன உருண்டைகளை போட்டு வச்சுக்கலாம். இது இப்படி எடுத்துக்கோங்க. கையில் எடுத்துட்டு நீங்கள் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கல்ல, அது நடுவில் வச்சுக்கோங்க. இதை இப்படி பிடிச்சி இப்படி ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். இதை இப்படி பிடிச்சி ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். இதை ஃபோல்டு பண்ணி ப்ரெஸ் பண்ணணும். இந்த ரெண்டு எண்டும் வந்த உடனே இதை க்ளோஸ் பண்ணி அதை ஒன்றா சேர்த்து விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு மாடல். வச்சுட்டு அதே மாதிரி போட்டு பண்ணிக்கிட்டே போங்க. அது நம்ம பாதி தான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஃபுல்லும் அப்படி போட் பண்ணி விட்டுருங்க. இதை அப்புறம் லாஸ்ட்டில் இப்படி எடுத்து இப்படி சுற்றி விட்டு இப்படி பண்ணி இப்படி நம்ம அந்த கொழுக்கட்டை பண்ணுவோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அப்படி சுற்றி இதை இப்படி எடுத்துருங்க. இது ஒரு டைப்பு. மூணாவது டைப்பு சாதாரணமாக நம்ம கொழுக்கட்டைக்கு செய்கிற மாதிரி தான். இந்த உள்ளே வச்சு இது இப்படி ஓரங்களை ஒட்டிடுங்க. ஓரத்தை நல்லா ஒட்டி விட்டுருங்க. இப்படி ஃபோல்டு பண்ணி விட்டுருங்க ஒன்றுக்கு மேலே. இது ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணி உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அது பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருக்கிறேன். அதில் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுருந்தேன். நல்லா கொதிச்சிடுச்சு தண்ணி. பாருங்கள், ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற மோமோஸை இட்லி தட்டில் எண்ணெய் தடவி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேக வச்சிடலாம். இப்படி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15 to 20 minutes அது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி எடுத்துட்டு ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்க. அது ஒட்டலைன்னா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோமோ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மோமோஸ் எடுத்துடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூடான சுவையான மோமோஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்திருக்குது பாருங்கள். நல்லா அதுக்கு கூடவே சட்னியும் நல்ல டேஸ்டியாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒப்பீனியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், we'll see in the next video.